ஹலோ ஏஐ டோட்ஸ். இன்னைக்கு நம்ம பேசிக்கான ஏஐ ஏஜென்ட் எப்படி பில்ட் பண்ணுறது, அதோட ஆர்கிடெக்ட் என்ன, அதை N8N டூலில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம் கைஸ். இதுக்கு முன்னாடி ஏஐ ஏஜென்ட்னா என்னன்னு தெரியலனா கவலையே படாதீங்க. இந்த வீடியோ முடிகிறப்ப உங்களால் ஒரு பேசிக்கான ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ண முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் கைஸ். இந்த 2025ல் ஏஐ ஏஜென்ட்டை எப்படி N8N டூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதோட ஆர்கிடெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு தி ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஏஐ ஏஜென்ட்டோடைய ஆர்கிடெக்ட் இதுதான் கைஸ். இது பேசிக் ஏஐ ஏஜென்ட்டோட ஆர்கிடெக்ட். பட் நிறைய ஏஜென்ட் டைப்ஸ்லாம் இருக்குது. அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அதாவது மெமரியில் டேட்டா பேஸ் இன்டகிரேட் பண்ணுறது, டூல் கால் பண்ணுறது, அதெல்லாம் தான் மாறும். பட் இந்த பேசிக்கான ஏஐ ஏஜென்ட்டை என்னன்னு பார்த்துடலாம். இதை நான் சிம்பிளாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லித்தரோன்னா பிபிஏ. ஸோ பிபிஏனா நத்திங் பட் பர்செப்ஷன் பிரெயின் ஆக்ஷன். ஓகேவா? ஏஐ ஏஜென்ட்டில் இதுதான் எக்ஸிக்யூஷன். இதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு இதை தான் பார்க்குறோம். எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்கும்னா பர்செப்ஷன் பிரெயின் ஆக்ஷன் இந்த 3 தான் நடக்கும். இது ஐட்ரேட் ஆகும், அப்படின்னா ரிப்பீட்டடாக நடக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த பிபிஏவை நீங்கள் தூக்கத்தில் எழுந்து கேட்டாலும் நீங்கள் சொல்ல தெரியணும் பிபிஏனா என்ன. P ஃபார் பர்செப்ஷன், B ஃபார் பிரெயின், A ஃபார் ஆக்ஷன். ஸோ பர்செப்ஷனில் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு இன்புட் தரேன். ஒரு இன்புட் என்ன கேட்குறேனாக்க, எனக்கு ஜிமெயில் சென்ட் பண்ணு, ஜிமெயில் எனக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேனாக்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த இன்புட்டை நான் நேச்சுரலாக சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நம்ம பாஸ் என்ன சொல்கிறாரு, இன்புட்டில் நம்மளுக்கு ஜிமெயில் சென்ட் பண்ண சொல்கிறாருன்னு சொல்லி அதில் உள்ளுக்குள்ளே நிறைய டெக்னிக்கலாக நடக்கும். பட் லேமன் டைமில் சொல்லணும், நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறது என்னென்னா, நான் சொன்ன உடனே அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நம்மளுடைய பாஸ் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். பர்செப்ஷன் இஸ் நத்திங் பட் அண்டர்ஸ்டாண்டிங் தி யூசர் இன்புட், அவ்வளோதான். அப்படின்னு நினச்சிக்கோங்க. P ஃபார் பர்செப்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் தி யூசர் இன்புட். P முடிஞ்சிருச்சா? அடுத்தது B ஃபார் பிரெயின். இந்த இடத்துல தான் LLM ஒர்க் ஆகுது. பிரெயின்னாலே ஏஐயில் இப்போ ஜென்ஏயில் எல்எல்எம்மை தான் டினோட் பண்ணுவாங்க. அந்த பிரெயின் 2 விஷயம் பண்ணும். ஒன்று ரீசனிங், இன்னொன்று பிளானிங். ரீசனிங் என்ன பண்ணும், இப்போ நான் ஜிமெயில் சென்ட் பண்ணணும்னு சொன்னதும் அந்த ரீசனிங்கில் என்ன பண்ணும், யாருக்கு சென்ட் பண்ணணும், என்ன இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும், என்ன சப்ஜெக்ட் சென்ட் பண்ணணும், அதில் ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணுமா, ஏதாவது நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுமா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரீசனிங் பண்ணும். அந்த ரீசனிங் எப்படி பண்ணுனாக்க, உங்களுடைய யூசர் கிட்ட கூட பேசும், இல்லைனா இன்டர்னலாகவே எல்எல்எம்குள்ளேயே பேசிக்கும். பேசி நிறைய சப்டாஸ்காக பிரிக்கும். சப்டாஸ்க் இங்கே என்ன, நம்ம கேட்ட கேள்விக்கு ஜிமெயிலுக்கு என்ன டைமிங்கில் அனுப்பணும், யாருக்கு அனுப்பணும், என்ன மெசேஜ், என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ரீசனிங் பண்ணும். ஸோ ரீசனிங் இஸ் நத்திங் பட் நம்ம கொடுத்த இன்புட்டுக்கு தேவையான கான்டெக்ஸ்ட்டை தெரியறது தான் இந்த ரீசனிங். ஓகே, ரீசனிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளானிங். வடிவேல் சொல்கிற மாதிரி எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் ரீசன் பண்ணிட்டேன், ரீசனிங் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டேன். பட் எந்த ஸ்டெப்பில் பண்ணணும் ஹியூமனுக்கு தெரியும் கைஸ். நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய பண்ணி அந்த ப்ராசஸ் தெரியும். பட் ஏஐ ஏஜென்ட்டுக்கு தெரியாதுல்ல. ஆனால் எல்எல்எம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்மளுடைய மெசேஜ் என்ன ஜிமெயில் அனுப்ப போகிறோமோ அந்த மெசேஜை ரெடி பண்ணணும். யாருக்கு அனுப்பணும், டூங்கிற டீட்டெயில் இருக்கணும். அடுத்தது ஜிமெயிலுக்கு போகணும், ஜிமெயிலில் சென்ட் பட்டன் அழுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சப்டாஸ்கை பிரித்து வச்சுருக்கும். அதுதான் பிளானிங். ஸோ பிரெயினில் 2 நடக்கும். ஒன்று ரீசனிங், இன்னொன்று பிளானிங். இது ஓகேவா கைஸ்? பி முடிஞ்சிருச்சு. ஏ ஃபார் ஆக்ஷன். இங்கே தான் ரியல் கேமே இருக்குது. ஸோ ஏஐ ஏஜென்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதால் ஒரு டாஸ்க்கை பண்ண முடியும். ஏஐ ஏஜென்ட்னா ஜஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற ஒரு டாஸ்க்கை அதால் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் லெவலில் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அதால் பண்ண முடியும். ஸோ அந்த ஆக்ஷன் எங்கே நடக்கும், டாஸ்க்குங்கிறது இங்கே என்னென்னா, ஜிமெயில் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், என்னுடைய ரிப்போர்ட்டை எடுத்துருவாங்கிறதா இருக்கட்டும், எனக்கு புக்கிங் பண்ணு, டிக்கெட் புக் பண்ணு, இல்லைனா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, இது எல்லாமே டாஸ்க்கு தானே கைஸ். இது எல்லாமே எங்கே வரும்னா ஆக்ஷனில் வரும். ஸோ இந்த ஆக்ஷன் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பர்செப்ஷன் பண்ணி பிரெயினில் யோசித்து எல்லாமே செட் பண்ணி வச்சு ஃபைனலாக போஸ்ட்மார்ட்டம் மாதிரி நான் போயிட்டு இங்கே முடிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆக்ஷனை பண்ணோம். அந்த ஆக்ஷனில் எல்லா டூலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த டூல் இன்டெஃபினைட், நீங்கள் எத்தனை டூல் வேணாலும் பண்ணிக்கலாம். டூலை எல்லாமே ஆப்டிமைஸ்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குது. ஸோ இதுதான் இன்டர் எக்ஸிக்யூஷன். அதாவது ஏஐ ஏஜென்ட்டோடைய எக்ஸிக்யூஷன் இப்படி தான் இருக்கும். பிபிஏ.
ஸோ P ஃபார் பர்செப்ஷன், B ஃபார் பிரெயின், A ஃபார் ஆக்ஷன். பர்செப்ஷன் இஸ் நத்திங் பட் நான் கொடுக்குற இன்புட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், நான் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். B ஃபார் பிரெயின், பிரெயினில் வந்து 2 நடக்கும், ஒன்று ரீசனிங், இன்னொன்று பிளானிங். ரீசனிங் வந்து நான் கொடுத்த டாஸ்க்குக்கு என்னென்னலாம் இன்புட் தேவை அப்படிங்கிறத அதுவே ரீசனிங் பண்ணிக்கும். அண்ட் பிளானிங் எந்தெந்த ப்ரொசீஜராக பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு பண்ணணும், செகண்ட் இது பண்ணணும், தேர்ட் இது பண்ணணும்னு ஃபுல்லாக பிளான் பண்ணிக்கும். ஃபைனல் அங்கே தான் ரியலாக ஆக்ஷனே எடுக்கும். தட் மீன்ஸ் நம்ம என்ன சொன்னோமோ அதுக்கான ஆக்ஷன் நடக்கும். PBA புரிஞ்சுதா கைஸ்? இது வந்து மல்டிபிள் டைம் கூட நடக்கலாம், இல்லை ஒரே டைமில் கூட நடக்கலாம். இது பேஸ்டானது ஏஐ ஏஜென்ட் ஆர்கிடெக்டை பொறுத்து தான். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன்னா நத்திங் பட் நம்மளுடைய இன்டர் எக்ஸிக்யூஷனில் இருக்கிற ஏஎல்எல்எம் கூடலாம் நம்ம பேசுகிறது தான். ஓகேவா? இதில் ஏஐ ஏஜென்ட்டும் பேசலாம், இங்கே வெளியில் யூஸராக கூட இருக்கலாம். யூஸர் வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணலாம். ஸோ யூஸர் வந்து நம்ம வந்து என்ன ஏஜென்ட் வேலை பண்ணலாம், இல்லை ஏஐ ஏஜென்ட்டே கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இன்ட்ராக்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெமரிஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம் மெமரி, இன்னொன்று வந்து லாங் டேர்ம் மெமரி. ஸோ லாங் டேர்ம் மெமரினா நீங்கள் எப்போ போயிட்டு இந்த ஏஐ ஏஜென்ட்டை கேட்டாலும் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக சொல்லுங்க. ஏன்னா நம்ம டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் லாங் டேர்ம் மெமரியில். ஷார்ட் டேர்ம் மெமரியில் என்ன ஸ்டோர் பண்ணியிருப்போம்னா அந்த செஷனுக்கு நீங்கள் சும்மா கான்வர்சேஷன் மேக் பண்ணுறது தான் ஷார்ட் டேர்ம் மெமரி. இது கிளியராக கைஸ்? மெமரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஏஐ ஏஜென்ட் கான்வர்சேஷன்லாம் மேக் பண்ணுறதுக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக ஆக்ஷனை பண்ணுறதுக்கும். ஸோ என்விரான்மெண்ட்டுங்கிறது நிறைய இருக்குது. பட் ஏஐ ஏஜென்ட்டில் ஒரு முக்கியமான சினாரியோ சொல்லணுனாக்க, இப்போது நான் ஜிமெயில் சென்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த ஜிமெயிலில் சம் இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு லாஸ்ட் மினிட்ல மாற்றணும், இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னாக்க அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியணும். விச் மீன்ஸ் சாஃப்ட்வேர் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அதால் ஒர்க் பண்ண தெரியணும். அதை வந்து நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும் வைல் டெவலப்பிங். ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மெமரி முக்கியம், என்விரான்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது சிஸ்டம் ப்ராம்ப்டில் ஹேண்டில் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து நிறைய ஹியூமன் இன் த லூப் இதெல்லாமே செட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏஐ ஏஜென்ட் நம்ம கொடுக்குற இன்புட். ஸோ இது வந்து இன்டர் எக்ஸிக்யூஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் PBA. ஸோ PBAனா என்னன்னு தெரியணும், ப்ளஸ் அதை எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அதில் மெமரினா என்ன, என்விரான்மெண்ட்னா என்ன. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே தியரி கைஸ். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம NI10ல் ஒவ்வொன்றுத்தையும் Pனா என்ன, பிரெயின்னா என்ன, ஏனா என்ன, ஆக்ஷன்னா என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக இப்போ பண்ணி பார்க்கலாம் கைஸ். இதை நான் ஆல்ரெடி வந்து நிறைய என்னோடய கிளாஸில் நான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் யூடியூப் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இது தெரியணும். ஏன்னா இங்கே 2025ல் நம்ம இருக்கிற ஏஜென்ட் 0 வந்து எல்லாருமே கற்றுக்கிட்டோம்னாக்க ஏஜென்ட் 4 வந்து 2027ல் வரும். விச் மீன்ஸ் அட்வான்ஸ் சூப்பர் ஹியூமன் கோடர்லாம் வரப்போ நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண தெரிகிற அளவுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஆர்கிடெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம இப்போ பண்ண போகிறது ஈஸி. நான் NI10க்குள்ளே வந்துட்டேன். கிரியேட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். கிரியேட் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுத்தாக்க நம்மளோட எடிட்டர் வந்துடும். அந்த எடிட்டரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா மை ஃபஸ்ட் ஏஜென்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ மை ஃபஸ்ட் ஏஜென்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஏஜென்ட்டோட நம்ம பேச தான் போகிறோம். நிறைய பண்ணலாம் கைஸ் ஏஜென்ட்டில். ஃபஸ்ட்டு ஆன் சேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏஐயில் ஏஐ ஏஜென்ட். NI10ல் ஒரே ஒரு நோடு தான் இருக்கும் ஏஐ ஏஜென்ட்டுக்கு, அது இந்த நோடு தான். ஓகேவா? ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதுவுமே பண்ண வேணாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் பர்செப்ஷன். நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தாலும் அதால் ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது ப்ராம்ப்ட், இந்த இன்புட் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதால் டீகோட் பண்ணி எடுக்க முடியும். இதுக்கு பேக்ரவுண்டில் கோடிங் தான் இருக்கும் கைஸ். ஸோ இதுதான் P. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து நேம் எழுதுகிறேன், ஏஐ ஏஜென்ட் P அப்படின்னு மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? நம்ம அந்த உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல பிரெயின் வந்து அடுத்ததா Pக்கு அப்புறம் B ஃபார் பிரெயின். அதுக்கு சேட் மாடல் நம்ம ஆட் பண்ணணும். அதில் இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் இப்போது லேட்டஸ்ட்டாக வேர்ல்டில் இருக்கிற எல்லா மாடலும் இது தான் கைஸ். நீங்கள் ஓப்பன் சோர்ஸு இல்லை அக்கிங் ஃபேஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த ஒலாமாக்குள்ளே வந்துடும். மீதி எல்லாமே நார்மலாக இருக்கிற லேட்டஸ்ட்டாக நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணுற எல்லா சேட் மாடலுமே இங்கே இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ஓப்பன் ஏஐ சேட் மாடல் தான் நான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா GPT-5 வரைக்குமே இப்போ வந்துடுச்சு. மோஸ்ட் அட்வான்ஸ்டாக என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை பிரெயின்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? எனி மாடல் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அது பிரெயின் தான் இங்கே.
ஓகேவா? அந்த இடத்துல ரீசனிங் அண்ட் பிளானிங்லாம் இருக்குல்ல, அது இந்த இடத்துல நடக்கும். ஃபஸ்ட்டு பீக்கு வந்துடும், உங்கள் இன்புட் வந்துடும், அதுக்கப்புறம் பிரெயினுக்கு போகும். இந்த இடத்துல மெமரி எதுக்கு தரோம்? அதை கான்வர்சேஷன்லாம் மேக் பண்ண, நம்மளோட 5 கான்வர்சேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுருக்கிறதுக்காக. இப்போ 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 மெசேஜ், நம்ம பேசின 2 மெசேஜ் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், அதுக்கு மேலே ஞாபகம் இருக்காது. அதை நான் டெஸ்ட் பண்ணி கூட காட்டுறேன் கைஸ். ஸோ 5ன்னு கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. சிம்பிள் மெமரி, ஷார்ட் டைம் மெமரி, நீங்கள் அந்த டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். டூல்ஸில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஜிமெயிலை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன சொல்லியிருந்தேன், ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ண போகிறோம், அந்த இமெயிலை அது எப்படி சென்ட் பண்ணுதுன்னு. இப்போது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல மேஜிக் ஐக்கான் இருக்குல்ல, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மேஜிக் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துடுங்க. ஸோ இது வந்ததுக்கப்புறம் இவ்வளோதான். ஸோ இந்த இதில் ஒரே ஒரு வாட்டி வந்து இந்த க்ரெடென்ஷியல்ஸ் மட்டும் கனெக்டடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கனெக்டடாக இருக்குது. ஸோ எப்படி இந்த க்ரெடென்ஷியல்ஸ்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது கைஸ். ஸோ ஜிமெயிலில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, டூல் காலிங்க ஆக்ஷன் அப்படின்னு பிரிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல பி, இந்த இடத்துல பிரெயின், இந்த இடத்துல ஆக்ஷன், சிம்பிள் மெமரி இன்ட்ராக்ஷன்ஸில் வரப்போகுது. ஸோ இது கிளியராக கைஸ், நம்ம பேசுகிறது இதுவும் இன்ட்ராக்ஷன்ஸில் தான் வரும். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ரீநேமில் வந்து யூசர் மெசேஜ். ஸோ அடுத்தது சிம்பிள் மெமரியில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மெமரி. ஸோ இதுதான் அங்கே பண்ண என்விரான்மெண்ட் வந்து நம்ம கேட்குற கேள்வியிலேயே அதுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த இமேஜை இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போது அந்த இமேஜில் ஃபஸ்ட்டு பர்செப்ஷன்னது இதுதான் பர்செப்ஷன், அடுத்தது பிரெயின்னு சொன்னது இதுதான் பிரெயின், அதுக்கு அடுத்தது பிளானிங் அண்ட் ரீசனிங் அதுக்குள்ளேயே நடந்தணும் கைஸ். அடுத்தது ஆக்ஷனுங்கிறது இங்கே டூல்ஸில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறீங்களோ அதுதான் டூல்ஸ். ஓகேவா? மெமரி அண்ட் யூசர் மெசேஜ் இது எல்லாமே இங்கே கீழே இருக்கிறது. என்விரான்மெண்ட் நம்ம எந்த இடத்துல டிப்ளாய் பண்ணி எந்த சாஃப்ட்வேரில் பண்ணுறோமோ அதை ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் முக்கியமாக இந்த ஏஐ ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத எங்கே தரணும்னா, ஆட் ஆப்ஷன் சிஸ்டம் மெசேஜ் இந்த கொடுத்துட்டு யுவர் ஹெல்ப்ஃபுல் இப்படி போட்டுக்கலாம். ஹெல்ப்ஃபுல் ஏஐ ஏஜென்ட் ஏபிள் டு கால் த டூல் when user request அப்படின்னு போட்டுட்டு நம்பர் 1 ஜிமெயில் டூல் when user wants to send the mail அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஹலோ அப்படின்னு நான் கேட்டேன்னா இப்போ என்ன பண்ணும், பர்செப்ஷன் போயிடுச்சா, ஃபஸ்ட்டு பர்செப்ஷன் போயிட்டு மெமரிக்கு போயிட்டு இன்ட்ராக்ஷனில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு பிரெயினுக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி மெமரியில் அந்த பிரெயினில் ஸ்டோர் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இப்போது யூசர் மெசேஜ் இங்கேருந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சென்ட் மீ த ஆனிவர்சரி மெசேஜ், ஆனிவர்சரி விஷஸ் டு தி ஏஐ டியூட் 12@gmail.com நான் இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இங்கே என்ட்ரு கொடுத்தோடனே இப்போ என்ன ஆகுனாக்க ஜிமெயிலுக்கு ஆக்ஷன் கால் ஆகுது. பேஸ்டான் நம்ம கொடுத்த இன்புட்டை வச்சு அது கால் ஆகிட்டு பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மெசேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 0 மினிட்ஸ் முன்னாடி வந்திருக்க ஒரு ஹாப்பி ஆனிவர்சரி மெசேஜ். இது பாருங்கள், இது நான் வேணுங்கனே தான் செட் பண்ணேன். NI10லேருந்து ஆட்டோமேட்டிக்கலாக சென்ட் ஆச்சு அப்படின்னு. வெட்டிங் விஷ் யூ எ வண்டர்ஃபுல் ஆனிவர்சரி filled with love and joy. May your bond grow together with each passing year. Here's to many more beautiful moments together. Which means நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க இந்த ஏஐ ஏஜென்ட் நம்ம எப்படி ஆர்கிடெக்ட் படித்தோமோ அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க தெரியும். இந்த இடத்துல ஆக்ஷன் ஒரு டூல் தான் ஆட் பண்ணலாமா? கிடையாது கைஸ். நீங்கள் மல்டிபிள் டூல் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ டூல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஏஐ ஏஜென்ட்டோட முக்கியமானது. திருப்பி சம்மரைஸ் பண்ணுறேன். PBA பர்செப்ஷன், பிரெயின், ஆக்ஷன், அதுக்கப்புறம் மெமரிஸ் அண்ட் யூசர் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கும். இந்த டூல்ஸில் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சிஸ்டம் ப்ராம்ப்டில் மட்டும் பண்ணிங்க. ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண வேண்டிய ஏஐ ஏஜென்ட். யார் வேணாலும் பண்ணலாம் கைஸ். NI10 டவுன்லோட் பண்ணுங்கள், இதை அப்படியே பண்ணி பாருங்கள். இந்த ஏஐ ஏஜென்ட் நீங்கள் பண்ணினாலே ஏஐ ஏஜென்ட்டோடைய க்யூரியாசிட்டியில் அண்ட் மைண்ட் செட்டில் நீங்கள் நிறைய படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஏஐ கான்செப்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே என்னுடைய 60 டேஸ் கோர்ஸில் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்ம் இருக்குது, ஃபில் பண்ணுங்கள் கைஸ். என்னுடைய டீம் வந்து உங்களை கால் பண்ணுவாங்க. தேங்க்யூ கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.